ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் யம்மி டேஸ் வித் கவிதா. இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான, எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோடய ஃபேவரட்டான புதினா சட்னி ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ கொஞ்சம் பச்சை மிளகாயும் வரமிளகாயும் ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த சட்னி வந்து செம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்கினதும் ஒரு 2 கொத்தளவு கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 கைப்பிடி புதினா தலை சேர்த்துருக்கேன். புதினா தலை எவ்வளோ சேர்த்துறீங்களோ அதில் பாதி வந்து கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி கொத்தமல்லி தலை சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் வதக்குறேன். நல்லா அப்படியே இந்த பேனோட சூட்லேயே அந்த எண்ணெயிலேயே நல்லா அப்படியே வதக்கி விடும்போது கலரும் மாறாது, டேஸ்ட்டும் அப்படியே சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு அது நல்லா வதங்கி சுருண்டு வந்ததும் ஒரு 5-6 பல்லு தேங்காவை மிக்சியில் நல்லா துருவின மாதிரி அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ வதக்குனதில் நல்லா ஆறி இருக்கும். அதையும் உள்ள சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னியை உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் கலந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், செம்ம டேஸ்டியான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்து கூட அரைக்கலாம். செம்ம அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.